ஒரு மீன் 1.5 கிலோ. கொஞ்சம் எள்ளு கொண்டு வச்சு அரிசி போடுறா வேண்டாமா நீ சொல்லுங்கடா கொஞ்சம் எள்ளு வீட்டில் வச்சுக்கிட்டேன்ல சாம்பல் இருந்தால் சாம்பலுக்கு அவ்வளோதா. இப்போ நிறைய சாம்பல் வச்சு பிடிச்சிக்கோ. தள்ளிடு நல்லா சாம்பார் இருக்கும் வளவும் கூடியில் சாம்பார் வச்சுட்டு போட்டுட்டா கவரம் உண்டோ கவரம் போதுமாப்பா? வெள்ளைப்பூட தனியாக வச்சுக்கணும். க்ளோஸ்அப்பில் கொண்டு வரட்டாப்பா அது வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு தக்காளி நீ இஞ்சி வைக்கணுமா? ஓகேவா? இஞ்சி வச்சு புளியை கொஞ்சம் தனியாக நனைய போட்டுக்கணும் வச்சுமா. இது இஞ்சி ஐஸு இஞ்சி வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும் சரியா? அப்போ தான் நல்லா சும்மா தேவையான அளவு கொஞ்சம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டோம்னா காரம் அதிகமாக தெரியும் இஞ்சி. ஓகேவா? இது வந்து சின்ன சின்ன வெட்டிக்கணும் ஐஸு. சரிப்பா. இஞ்சி வெள்ளைப்பூடு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம்
இப்படி வெளில எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? புளி நனைய போட்டாச்சு. மீன் வெட்டணுமா, வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நல்லா கல்லில் போட்டு உரசணும். ஏன்னா சைடில் உள்ள செதல் எல்லாம் இருக்குமா, இந்த செதல் மாதிரி இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் அழுக்கு எல்லாம் இருக்குமா, நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கல்லில் போட்டு உரசும் போது கிளியர் ஆகிடும். ஓகேவா? க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி மீன் சூப்பராக வரும். அதுக்கடுத்து நல்லா கழுகி இந்த இருக்கா நல்லா கிளியராக கழுகி நல்லா வைக்கும்போது சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஏன்னா நல்லா கழுகும்போது நல்லா 4-5 ட்ரிப்பு கழுவணும். ஏன்னா அதில் உள்ள ப்ளட்டு எல்லாம் போடுமா, ரத்தம் எல்லாம் நல்லா சுத்தமாக இருக்குமா, அப்படி 4-5 ட்ரிப்பு கழுவணும். ஓகே? கழுவி முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணாலும் இந்த இருக்கா நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆயில் வந்து ஊற்றாதீங்க. ஏன்னா ஆயில் ஊற்றுனோம்னா நிறையா பேருக்கு இல்லாதவங்க ஊற்றுவாங்க. பட்டு கூடுதல் நல்லது வந்து நல்லெண்ணெய் தான். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அப்புறம் அடுத்து வெந்தயம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி அண்டு பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி நம்ம வெட்டி வச்ச தக்காளியை போடணும். தேங்காய் சேர்த்தோம்னா கொஞ்சம் நம்ம குழு நிறையா பேர் இருக்குமா, ஒரு 4-5 பேர் இருக்குமா, அதனால் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் இல்லாமல் வைக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்காம குழம்பு வச்சுக்கலாம். இப்போ நம்ம தற்சமயத்துக்கு தேங்காய் வச்சு குழம்பு போனேன். ஓகேவா? அதான் எல்லாருக்கும் இன்னொன்று ஐஸ்மா ஐஸு சொல்லுங்கப்பா. அதாவது அலுமினி சட்டியில் வைக்கிற காட்டியும் இந்த ஐஸ்மா இது அலுமினி சட்டியில் வந்து வைக்கிறத காட்டியும் நமக்கு இது சில்வர் சட்டியில் வச்சா நல்லா சேஃபாக இருக்கும். ஓகேவா? பாதுகாப்பாக இருக்கும், நல்லது. ஏன்னா அலுமினி சட்டியில் வந்து நிறைய குறைஞ்ச அலுமினியமாக வச்சு கொஞ்சம் பிஞ்சு விழும் அப்படின்றாங்க. அதனால் நம்ம அலுமினி சட்டியில் நிறைய யூஸ் பண்ணுறது கிடையாது, சில்வர் சட்டியில் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? அப்புறம் ஏன் அலுமினி சட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து முதலோட சட்டி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சட்டி, எங்கள் அம்மா அப்பா வச்சுருந்த சட்டி. ஓகேங்களா? அதனால இருக்குது. இப்போ உள்ள சட்டிலாம் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாலே நல்ல பொருட்களாக இருந்துச்சு. இப்போ உள்ள அலுமினியமாக பார்த்தீங்கன்னா வேமக்கு அப்படியே தண்ணியில் விட்ட குத்து பிடிச்சி அப்படியே அலுமினியம் பிஞ்சு விழுது. ஓகேவா? அது இங்கே எப்படின்னு தெரியல. நான் இங்கே இருக்க இடத்துல அப்படி இருக்கிறனால நான் அலுமினியம் வியாபாரத்தையும் நிப்பாட்டினேன் ரொம்ப நாளாக. ஓகேவா? ஃபஸ்ட்டு அலுமினியம் வியாபாரம் பார்த்துக்கிட்டோம், இப்போ வந்து அலுமினியம் வியாபாரம் பார்க்கலாம். ஆனால் சில்வரில் வைக்கிறது வந்து நமக்கு சேஃபு, நல்லா நல்லது. ஓகேங்களா? அதுமாதிரி குடும்ப நேரம் உங்களுக்கு சில்வர் பாத்திரத்தில் யூஸ் பண்ணுங்க எல்லாரும். தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா நின்று நம்ம இந்த தேங்காய் அரைக்கணுமா, இல்லை முதல்ல அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் அரைச்சிடுவோம். இது எப்படி இருக்கு? இந்த நம்ம கடையில் வாங்கினதுங்க இது ஃபிஷ் மசாலா. இதை வந்து நம்ம தனியாக அந்த இதில் வதக்கியும் போடலாம், இல்லை அப்படிலாம் நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. ஓகேவா? இல்லைன்னா குழம்பு வந்து வெள்ளை கலரில் இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம அதான் மசாலா பொடியில் நம்ம வத்தல் அரைச்சிக்கலாம். வத்தல்
மல்லி கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சாலும் அது நல்லா தான் இருக்கும். எப்படி கிழிச்சிருக்கு இந்த அரைச்சி வச்ச மசாலா வந்து இப்போ போடுறேன் பாருங்கள். அப்படியே இதில் ஊற்றி கொஞ்சம் கிளறுங்க. அப்போ தான் கொஞ்சம் மனம் வரும். ஓகேவா? தண்ணியில் இப்போ தண்ணி புளி எதுவும் ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அப்படி லேசாக கொஞ்சம் சூடாகட்டும். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா கொஞ்சம் சூடானா தான் கொஞ்சம் மனம் வரும், கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் தெரியும். ஓகேவா? பார்க்கவே நல்லா இருக்கும். ஆமாம், பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதேமாரி கொஞ்சம் மனமாக வரும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடும். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிரும். இந்த புளியை வந்து நம்ம நனைய போட்டிருப்போமா, அந்த புளியை வந்து நல்லா கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இந்த ஏற்கனவே நம்ம மசாலா மிக்சியில் நம்ம ஊற்றிருக்கோமோ அரைச்சிருக்கோம்னா அந்த மசாலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றினா அந்த மசாலா வந்து நம்ம தனியாக ஊற்ற வேண்டாம். ஓகேவா? இதை வந்து இப்படி நல்லா ஓகே சார். தேவையான உப்பு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொடி உப்பு யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறது. எனக்கு கல் உப்பு தான் ரொம்ப பிடிக்கும். அளவும் கரெக்டாக தெரியும். ஓகேவா? உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு நான் போடுறேன். ஓகேவா? மசாலா கொதிக்கணும், அப்புறம் மீன் கொதிக்கணும். அதனால் உங்கள் தண்ணி எவ்வளோ தேவையான அளவு ஊற்றிக்கணும். டீயும் கூட்டி வச்சுன்னா கொஞ்சம் வேகமாக கொதிச்சிடும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நம்ம மசாலா புளி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் மசாலா வெந்துடும், கொஞ்சம் தண்ணி வத்துரும். கொஞ்சம் மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மல்லிப்பொடி போட்டால் கொஞ்சம் குளுன்னு இருக்கும். அதுமாரி நமக்கு இந்த குழம்போட ஜாயின் பண்ணி உடம்புக்கு நல்லது. ஓகே, மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா மல்லிப்பொடி இப்போ தான் வாங்கிட்டு வந்தது. ரொம்ப போட வேண்டாம். அதேமாரி கொஞ்சம் நம்ம அரைச்சி வச்சுருப்போமா சாம்பார் பொடி, அதையும் கொஞ்சம் போடுங்க. ஏன்னா நாங்கள் இதை போட்டால் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எப்படி வைக்கிங்கன்னு தெரியல. ஒருத்தங்க அதாவது நிறையா பேர் மீன் குழம்புலாம் வச்சுருந்துருப்பாங்க. இது நான் வைக்கிறதுனால இப்படி வைக்கிறதா. நம்ம அரைச்சி வச்சு சாம்பார் பொடி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மல்லிப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு சேர்க்கணும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் கொதித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மீனை போடணும். உங்களுக்கு காமிக்கிற வீடியோவில் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சா? நல்லா மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் வெந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனை நம்ம எடுத்து போடுறோம். ஓகேவா? ஓகேவா? இப்போ தான் மீனை போட்டிருக்கு. மீனை வந்து எவ்வளோ நேரம் ஆகும்பா? மீன் வேக எப்படி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகும் அப்பாவுக்கு. ஆமாம், மல்லியில் போட்டால் கொஞ்சம் மனமாக இருக்குங்க குழம்பு. மல்லி உடம்புக்கு நல்லது. சரியா? அதாவது எந்த கறிக்கிறாமா? ஆமாங்க, குழம்பு ரெடி. அடுத்து இன்னொரு சின்ன வேலை இருக்குது. அது என்னென்னு பாருங்கள். இங்கிட்டு காமியாச்சு. அப்படி இப்போ தான் மீன் இந்த சவுண்டை இது கேட்க நினைப்பாங்க நிறைய பேர். ரொம்ப தெரியும். வந்துருக்காங்க.
மீன் குழம்பு ரெடி. ஓகே, வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். மீன் குழம்பு ரெடிங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. அப்படி வர முடியாதவங்க நீங்களும் அதேமாரி இப்போ நான் இப்போ எப்படி குழம்பு வச்சேனோ அதேமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா, சூப்பராக நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் எல்லோரும் சாப்பிட வாங்க. நீங்களும் அதேமாரி நான் எப்படி குழம்பு வச்சேனோ அதேமாரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சாப்பிடுங்க, எல்லாருமே வாங்குவாங்க. எப்படி சொல்லுவோம்? நல்லா